ஏதாவது செய்தாக வேண்டும். ஒருவேளை இங்கிருப்பவர்கள் யாரேனும் அந்த மதுபானத்தை பருகி உயிரிழந்தால் நிச்சயமாக சந்திராவிற்கு என் மீது சந்தேகம் வந்துவிடும். இதை என்னிடம் கொடு. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு விசேஷமான தேநீர். அதை வைத்து விடுங்கள். இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு விசேஷமான தேநீர். விஷாக்கா, என் சந்தேகம் சரியாகிவிட்டது. இது பர்வத்தக்கு அனுப்பிய கடிதம் அல்ல. இளவரசி விஷாக்காவின் வேடத்தில் இருப்பவள் ராஜகுருவுக்கு அனுப்பியது. ஆனால் இதில் அவள் விஷம் வேண்டும் என்று எதற்காக எழுதியிருக்கிறாள்? இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? இந்த கடிதத்தை நீ எடுக்கும் பொழுது யாரும் உன்னை பார்க்கவில்லையே. யாராவது உன்னை பின்தொடர்ந்து வந்தார்களா? இல்லை ஆச்சாரியரே, நான் மிகவும் கவனமாக இருந்தேன். நீ சென்று ஒளிந்து கொள், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீயா இங்கே? வணங்குகிறேன் ஆச்சாரியரே. நான் உள்ளே வரலாமா? நீ செல்லலாம். எதற்காக நீ இங்கு வந்தாய்? ஆச்சாரியரே, தங்களின் உதவியை நாடி வந்திருக்கிறேன். சந்திராவின் உயிரை காப்பாற்றுவதற்கு தங்கள் உதவி எனக்கு தேவை. இந்த காரியத்தை நான் நந்தினியை வைத்துதான் செய்தாக வேண்டும். ஏனெனில் எந்த சூழ்நிலையிலும் நந்தனுக்கு என் மீது சந்தேகம் வரவே கூடாது. இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இல்லை ஆச்சாரியரே, இந்த சூழ்நிலையில் தங்களால் மட்டுமே எனக்கு உதவ முடியும். சந்திரா தங்களின் சீடன். தாங்கள் அவனுக்கு குரு மட்டுமல்ல, தந்தையை போன்றவர். இப்பொழுதல்ல நந்தினி, நீ இங்கிருந்து செல்லலாம். இல்லை ஆச்சாரியரே, தாங்கள் இப்படி கூறக்கூடாது. சந்திராவின் உயிருக்கு ஆபத்து என்று தாங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள். துரோகி யார் என்று நான் அறிந்து கொண்டேன். சந்திராவை கொல்வதற்காக என் தந்தை அரண்மனைக்கு ஒரு விஷக்கண்ணியை அனுப்பியிருக்கிறார். அவள் என் கணவனை கொல்வதற்கு முன்னால் நான் உண்மையான இளவரசி விஷாக்காவை அரண்மனையில் அனைவர் முன்னிலையிலும் நிறுத்த வேண்டும். அவள் விஷக்கண்ணி என்பதை நான் நிரூபித்தாக வேண்டும். அப்படி என்றால் இளவரசி விஷாக்காவின் வேடத்தில் இருக்கும் அந்த மாறுவேடக்காரி ஒரு விஷக்கண்ணிகையா? அதனால்தான் அந்த கடிதத்தில் ராஜகுருவிடம் விஷம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாளா? போன முறை நான் அரண்மனைக்கு வந்தது சந்திராவை சந்திக்கத்தான், இவளை அல்ல என்று நந்தினிக்கு தெரிந்துவிடக்கூடாது. நீ உன்னுடைய கணவனின் உயிரை காப்பாற்ற நினைத்தால் அதற்கு என்னால் எந்த உதவியும் செய்ய இயலாது. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் நினைத்தால் இது முடியும். யார் ஆச்சாரியரே? உன்னுடைய தந்தை நந்தினி, பத்மானந்தன். தந்தை யாரா? சந்திராவின் உயிரை காப்பாற்ற என் தந்தை எனக்கேன் உதவ போகிறார்? அவர் உதவி செய்ய மாட்டார், அதற்கு வாய்ப்பில்லை. நந்தினி, உன்னால் அவர் முன் நாடகம் ஆட முடிந்தா? அது நிச்சயமாக நடக்கும். தந்தையார் எங்க இருக்கிறார் என்று நான் அறியேன். அவரிடம் நீ செல்லக்கூடிய பாதையை நான் கூறுகிறேன். ஆனால் அந்த பாதையில் நீ தனியாகத்தான் செல்ல வேண்டும்.